டொயோட்டா. இந்த பேரை கேட்டவுடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அவங்களோட கார்கள் தான். ஆனா அவங்களோட இந்த உலகளாவிய வெற்றிக்கு காரணம் வெறும் கார்கள் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புரட்சிகரமான தத்துவம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த தத்துவம் ஒரு கார் கம்பெனியிலிருந்து வரல. வாங்க இந்த பகுதியில டொயோட்டாவோட அந்த வெற்றி ரகசியத்தை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் இதுதான். தறிகள்ல ஆரம்பிச்சு அவங்க எப்படி ஒரு பொருளாதார சக்தியா மாறினாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வழிநடத்துறது என்னன்னு முழுசா பார்க்கலாம். முதல்ல டொயோட்டாவோட கார்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்ச காலம் பின்னோக்கி போகணும். அவங்களோட ஆரம்பம் ஜவுளி தொழில இருந்து தான் வந்துச்சு. அங்கதான் நிறுவனர் சகிச்சி டொயோடா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை செஞ்சாரு. ஒரு பக்கம் தறி, இன்னொரு பக்கம் காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா உண்மையில இன்னைக்கு டொயோட்டாவை இயக்குற அந்த முக்கிய ஐடியா இந்த இடது பக்கம் இருக்கிற தறியில இருந்து தான் பிறந்துச்சு. இதுதாங்க அந்த முழு விஷயத்தோட முக்கியமான புள்ளி. சச்சிஷி டொயோட்டாவோட அந்த தறியில நெசவு செய்யும்போது ஒரு நூல் அறுந்துட்டா போதும், மிஷின் தானாவே நின்னுடும். இதனால என்னாகுது? குறைபாடுள்ள துணி உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு சின்ன ஐடியா தான் ஜிட்டோகா. அதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை அப்பவே நிறுத்தி சரி செய்யறது. இந்த கொள்கை தான் டொயோட்டாவோட அஸ்திவாரமாவே மாறுச்சு. பாருங்க, இந்த ஒரு விஷயம் அவங்களோட பயணத்தை எவ்வளவு அழகா காட்டுதுன்னு. அந்த தறியோட காப்புரிமைய 1,00,000 பவுண்டுக்கு வித்து அந்த பணத்தை அப்படியே தம் மகன்கிட்ட கொடுத்து, நீ கார் தயாரிக்கிறதுக்கான ஆராய்ச்சியை தொடங்கு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அந்த பெரிய மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி. சரி, இப்போ பணம் வந்தாச்சு. அடுத்து என்ன? கிச்சிரோ டொயோட்டா ஒரு ரொம்பவே வித்தியாசமான முடிவு எடுத்தாரு. ஏற்கனவே பெரிய பெரிய கார் கம்பெனிகள் இருக்கிற சந்தையில போட்டி போடாம யாருமே கவனிக்காத ஒரு புது சந்தையை உருவாக்க நினைச்சாரு. அப்போதைய ஜப்பான்ல கார் ஓட்டுறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். 80% சாலைகள் கரடுமுரடா இருந்துச்சு. வருமானமோ ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம கார்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடும். இந்த நிலைமையில யாருமே அங்க கார் வாங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஜப்பான் தெருக்கல்ல சுமார் 4 லட்சம் குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இத டொயோட்டா எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இததான் நுகர்வின்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு வாகனம் தேவைப்படுது, ஆனா அவங்களால காரை வாங்க முடியல. இதுதான் அவங்களுக்கான வாய்ப்பு. மத்த கம்பெனிகள் இந்த மக்களை கண்டுக்காதப்போ டொயோட்டா அவங்கள தான் தங்களுடைய எதிர்கால வாடிக்கையாளர்களா பார்த்தாங்க. இதுதான் கிச்சிரோ டொயோட்டாவோட தொலைநோக்கு பார்வையா இருந்துச்சு. நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரி மோசமான ரோட்டையும் தாங்கக்கூடிய விலை குறைவான ஒரு காரை உருவாக்கணும். இந்த ஒரு முடிவு தான் டொயோட்டா நிறுவனத்தோட தலையெழுத்தையும் ஜப்பானோட தலையெழுத்தையுமே மாத்திச்சு. ஆக இந்த பெரிய கனவை அவங்க எப்படி நிஜமாக்குனாங்க? அதுக்காக அவங்க ஒரு முற்றிலும் புதிய உற்பத்தி முறையை உருவாக்க வேண்டியிருந்தது. இதுதான் பிற்காலத்துல டொயோட்டா உற்பத்தி முறைன்னு உலக புகழ் பெற்றது. இந்த முறைக்கு வழிகாட்டியா இருந்தது டொயோட்டா வழி அப்படிங்கிற ஒரு தத்துவம். சிம்பிளா சொல்லணும்னா டொயோட்டா உற்பத்தி முறைங்கிறது எப்படி செய்யணும்னு சொல்ற ஒரு செயல்முறை. ஆனா டொயோட்டா வழிங்கிறது ஏன் செய்யணும்னு சொல்ற ஒரு கலாச்சாரம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அவங்களோட வெற்றி ரகசியம். இந்த உற்பத்தி முறையோட இதயம்னு எதை சொல்லலாம்னா அது முடாவை ஒழிக்கிறது தான். முடான்னா ஜப்பானிய மொழியில விரயம்னு அர்த்தம். தேவைக்கு அதிகமா உற்பத்தி செய்யறதுல இருந்து ஊழியர்களோட திறமைய முழுசா பயன்படுத்தாதது வரைக்கும் எல்லா வகையான விரயத்தையும் அவங்க வேற இருக்க நினைச்சாங்க. இந்த முழு சிஸ்டமும் 2 எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தூண்கள் மேல தான் நிக்குது. ஒன்னு கைசன், அதாவது தொடர்ச்சியா முன்னேறிக்கிட்டே இருக்கிறது. 2வது மக்கள் மேல மரியாதை செலுத்துறது. இதுல ஊழியர்கள், சப்ளையர்கள், வாடிக்கையாளர்கள்னு எல்லாரும் அடங்குவாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு கம்பெனியோட வெற்றி இல்ல. டொயோட்டாவோட இந்த உத்தி ஜப்பானோட பொருளாதாரத்திலே ஒரு பெரிய அலையை உருவாக்குச்சு. பாருங்க, உள்நாட்டிலே ஒரு சந்தையை உருவாக்குனதால டொயோட்டா நேரடியா வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துச்சு. நீங்க இந்த சார்ட்டை பாத்தீங்கனாலே தெரியும், அவங்களோட சொந்த ஊர்ல வேலையை தேடுற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேலைகள் இருந்துச்சுன்னு. 1962ல கிட்டத்தட்ட 3 வேலைகள் இருந்த இடத்துல 1970ல 7 வேலைகளுக்கு மேல இருந்துச்சு. இது சாதாரண வளர்ச்சி இல்ல. அவங்க வெறும் காரை மட்டும் விற்கல, அந்த காரை ஓட்டுறதுக்கு டிரைவிங் ஸ்கூல், விற்கிறதுக்கு டீலர்ஷிப், உதிரி பாகங்களுக்கு சப்ளை செயின்னு ஒரு முழு ஆட்டோமொபைல் உலகத்தையே உருவாக்குனாங்க. இதுதான் ஜப்பானோட நவீன பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. சரி, இப்போ நேரா இன்னைக்கு வருவோம். அன்னைக்கு அவங்க கடைபிடிச்ச அதே தொடர்ச்சியான முன்னேற்றங்கிற தத்துவம் தான் இன்னைக்கும் டொயோட்டாவோட எதிர்காலத்தை வழிநடத்துது. ஒரு சின்ன தானியங்கி தரையில ஆரம்பிச்சு முதல் கார், அப்புறம் உற்பத்தி முறை, இன்னைக்கு கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கிற நவீன உத்திகள் வரைக்கும் அவங்களோட வரலாறு ஒரே ஒரு தத்துவத்தின் அடிப்படையில வளர்ந்துகிட்டே வர்ற ஒரு கதை தான். இன்னைக்கும் அவங்க ஒரே ஒரு டெக்னாலஜியை மட்டும் நம்பி இல்ல. ஹைபிரிட், பேட்டரி, ஹைட்ரஜன்னு பல வழிகள்ல எது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக்,
சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.